உலகிலேயே முதல் தோன்றிய வாராகி அம்மன் உங்கள் காரியங்களை நிறைவேற்றும் மகா வாராகி அம்மன். ஆமா மக்களே, கல்வி, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், விவசாயம், தொழில் அனைத்திலையும் வெற்றி பெற வைக்க மகா வாராகி. இந்த கோவில தரும் மஞ்சள் பிரசாதத்தை நீங்க அறிந்தினால் தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு ஐதீகம் இருக்கு. இதனால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வாராகி அம்மனுக்கு வந்து மஞ்சள் அரைத்து சாமிக்கு படைக்கிறாங்க. இங்கு இருக்கிற வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து படைத்தால் நீங்க நினைச்ச காரியங்களை நிறைவேற்றும். இந்த வாராகி அம்மன் கோயிலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்க இருந்தாலும் ராமநாதபுரத்துக்கு வந்துருங்க. ராமநாதபுரத்துல இருந்து உத்தரகோசமங்கை, உலகிலேயே முதல் தோன்றிய சிவனாலயத்து பக்கத்துல தான் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இந்த உலகத்திலேயே முதல் தோன்றிய வாராகி அம்மன் கோவில்னு சொல்றாங்க. ஸ்ரீ சுயம்பு மகா வாராகி அம்மன் கோவில் எப்படி இங்க வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. உத்தரகோசமங்கையில திருப்பணி நடக்கும்போது அங்கிருந்த வாராகி அம்மனை எட்டுன்னு வந்து இங்க வைக்கிறாங்க. திருப்பணி நடந்து முடிந்த பின்னாடி இங்க இருக்கிற வாராகி அம்மனை எடுக்கும் போது வரவே இல்லை. அதனால இங்கேயே ஒரு கோயிலை உருவாக்கி இங்க வழிபடுறதான் மகா வாராகி அம்மன் சொல்றாங்க. உத்தரகோசமங்கையில இந்த வாராகி அம்மனுக்கு என்ன ஃபேஷன்? மஞ்சள் அரைத்து சாமிக்கு படைக்கிறது தான் ஸ்பெஷல். ஆயிரக்கணக்கான அம்மிகள் எப்படி இங்க வந்தது? இங்கு மஞ்சள் அரைக்கும் பக்தர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எதுக்கு மஞ்சள் அரைக்குது? வேண்டுதலுக்கா? இது என்னென்ன வரத்துக்கு நம்ம வேண்டுதலுக்கோசரம்? செல்வாக்கு, லட்சுமி. சரி சரி சரி. இதை பத்தி தெரியுமாம்மா? இங்க வாராகி அம்மன் வந்து லட்சுமிங்க காளி வந்து எத்தனையோ ஆக்கசமான காளி இருக்கு. அந்த மாதிரி ஒரு குழு எடுத்த ஊரே லட்சுமி. ஏமா இங்க இருக்கு? அது பக்கத்துலேயே தானே இருக்கணும். சிவன் இருக்கிற இடத்துல தானே லட்சுமி இருக்கு. சிவனுக்கு வந்து இது வந்து பெருமாளுக்கு லட்சுமி வந்து ஒய்ஃபு. சிவனுக்கு வந்து அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சி தனியா இருப்பாங்க. சிவனுக்கு வந்து லட்சுமியா அண்ணன் தங்கச்சி. பெருமாளுக்கு சிவனுக்கு அச்சுவன் அண்ணன் தங்கச்சி. அதனால தனியா இது மட்டும். அங்கே பக்கத்துல இருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து அது மாதிரி நிறைவேற்றி அடைஞ்சிருக்காமா கேன்சருக்கு? அவங்களே கொடுப்பாங்களா? இப்போ அரைச்சி கொடுக்குறவங்க மட்டும் தருவாங்களா? இல்லை இப்போ நாங்களா இது சும்மா நாங்கள் போகிறோங்களா? எங்களுக்கு இப்போ எங்களுக்கு நாங்கள் அரைக்காம போகிறோன்னா கொடுப்பாங்க. எல்லாருக்குமே கொடுப்பாங்க இந்த பிரசாதம். உங்களுக்கு வேண்டுதலுக்கோசரம் இது வைக்கிறீங்களா? சரி. அதான் நிறைய பேர் பண்றாங்க. அதான் பார்த்து படிச்சிருக்கு உங்களுக்கு நான் இந்த மாதிரி அது நான் வந்து போடுறேன். உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது. அந்த மாதிரி பல கட்டி அது இது வரலாம். அப்படி நேர்ந்துக்கிற ஒரே அம்மி தான் வாங்கி முதல்ல 2-3 அம்மி கிடந்துச்சு அந்த காலத்துல. இதெல்லாம் வேண்டுதலுக்காக வேண்டுதல் வைக்க 3 அம்மி கிடந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு அம்மி கிடக்குன்னா மக்கள் நேர்ந்தது நிறைவேறி அதுக்காக வாங்கி. சரி சார். சரி, உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்காமா? இங்கே இவ்வளோ எத்தனை வருஷமா நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க? நான் வரேன் ஆரம்பத்துலேருந்து இவ்வளவு சிலையெல்லாம் தங்க சிலையெல்லாம் வைக்கல. சும்மா அத்தை சிலையெல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து இவ்வளவு மயமடையாது 3 அம்மி நாங்களே கிடக்குது. இப்போ அம்மி பூரா எவ்வளவு கிடக்கு வராங்க. அரைக்காம எவ்வளோ வந்து வாங்கி போடுறாங்க. அப்போ அவங்க மகன் பிறக்கண்டு தானே வாங்கி போடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது பலன் நடந்து அது மாதிரிலாம் பண்ணி கிடைச்சிருக்கு? சரி. கொடுக்குறாங்களா? அதனால தான் இவ்வளோ பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ அம்மி இருக்கு.
வேலைக்காரன் அரசாங்க வேலைக்கார மாப்பிள்ளை முத ஒரு வேண்டுதல் அரசாங்க வேலைக்கார மாப்பிள்ளை கிடைக்கணும் அக்கா அப்படின்னு வேண்டுதல் இதே மாதிரி செய்யாது. இப்போ கிடைச்சாங்க. அதே மாதிரி என் மயனு நல்ல பெரிய ஓடி படிக்கணும்னு நினைச்சேன். எம்பிஏ படிக்கிறேன். அதனால நான் எப்பவும் பஞ்சமே வந்துக்கிட்டே இருக்கேன். பச்சரிசி தேங்காய் பச்சரிசியில் பரப்பி காலையில் பச்சரிசி காப்பி அரைச்சி பச்சரிசி கொண்டாந்து போட்டு பரப்பி ஒரு தேங்காயை உடைச்சி அதில் மஞ்சளை தடவி குங்குமம் போட்டு வச்சு நெய்யை ஊற்றி திரியை போட்டு விளக்கேற்றி 1 மணி நேரம் அம்மாட்ட உட்காந்து வெத்தலை பார்க்க பற்றி சூடம் எல்லாம் வச்சு நிறைவேற்றி வேண்டுதல் நிறைவேற்றி போனால் கண்டிப்பாக நடக்கும். என்ன வேணுனாலும் அப்புறம் அது தனியாக இது தனியாக அப்போவே இதை அரைச்சி கொடுத்து போய் கொடுத்து விளக்கு போடணும். அரைச்சி கொஞ்சம் கொடுத்து கொடுத்து விளக்க போடணும். அப்போ போட்டு நல்லா நேர்ந்துக்கிறோம். அது நினைச்சது. ஆமாம், நாங்கள் புதுசு இங்கே கோயிலுக்கு வந்திருந்தோம். எந்த ஊர்? நாங்கள் தருமபுரி ஒகேனக்கல் கேள்வி. தர்மபுரி பூரா அங்கே வர சிங்களக்கரை சாமி வெப்பாளி வைக்காலே. அவர் வந்து குபேரன் சொல்லி வச்சிருக்காரு. அந்த குபேரன் 10 ரூபாய் வச்சுருக்காரு. கண்டிப்பாக காசு வந்துட்டே இருக்கும். அவர் குபேரன் சொல்லி தர்மபுரி பூரா அங்கே வர மன்றம் வச்சிருக்காரு. தர்மபுரியில் வெப்பாளி வெக்காளி நிறைய பேர் வெக்காளி நான் மன்றம் வச்சு நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு நடந்திருக்கா? நடந்திருக்கு. பையனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்கல. அதோட நான் போய் இங்க வந்து 5 வாரம் வந்து அதோட பொண்ணு அமைஞ்சிருச்சு. இப்போ குழந்தை இப்போ நல்லா இருக்காங்க. வேற எதுனா இப்போ வேற உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குண்ணா கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். இப்போ வேற ஆளுங்களுக்கு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் யாராவது? அப்படி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? நீங்கள் எப்போ வருவீங்கம்மா? இந்த மாதம் வந்துடுவீங்க. மாதத்துக்கு பஞ்சமிக்கு இப்போ குழந்தை பிறந்துச்சுங்க பையனுக்கு. இப்போ பொண்ணுக்கு இப்போ வேண்டுதல் வைக்கிறீங்க. சரிங்க சரிம்மா சரிம்மா நிறைவேறிடுமா? பஞ்சமி நாள் தான் இதுக்கு விசேஷமா. அன்னைக்கு மஞ்சள் அரைச்சி வைக்கிறது. சரி மகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. அதான் ஒரு இதோட 3 பேர் வந்து அரைக்க மகளுக்காக அம்மா எப்படி வச்சுருக்காங்க. சரி. இந்த கோவிலுக்கு கண்டினியூவாக வரவங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, தம்பி எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வந்திருக்கு. திருமணம் எங்கள் பையனுக்கு திருமணம் ஆகிருக்கு. அப்புறம் எங்கள் பேத்திக்கு திருமணம் ஆகிருக்கு. எங்கள் பேத்திக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை. இது மாதிரி பல கஷ்டங்களை தீர்க்கும் இந்த வாராகி அம்மனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுவும் இந்த வளர்ப்பிறை தேய்ப்பிறை இதில் வந்து மஞ்சள் அரைத்திங்கன்னா தீராத நோயை தீர்க்குன்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உள்ளே இருக்கிற வாராகி வந்து சுயம்பாக உருவாகியிருக்காங்க. நம்ம எப்படி உத்தரகோசமங்கையில் சிவனாக சுயம்பாக உருவாகியிருக்கிறோம், அதே மாதிரி தான் உத்தரகோசமங்கையிலே வாராகி அம்மன் வந்து சுயம்பாக தோன்றியிருக்காங்க. அந்த வாராகி அம்மனை நம்ம பார்த்து மன திருப்தியாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். லைஃப் டைமில் ஒரு டைமாவது உத்தரகோசமங்கையில் கால் வச்சுருங்க. ஏன்னா உத்தரகோசமங்கை மண்ணை மெதித்தாலே முக்தி பெறும்னு சொல்கிறாங்க.